So hey guys, how are you? Like hope you guys are staying and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அண்ட் அஸ் வெல் அஸ் உங்க பர்சன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு சில கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டீல் பேசினா வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீல் பேசினா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எதிர என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ப்ரேயர் ஸ்பெல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் அப்படிலாம் இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதிரோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் சில இந்த வீடியோ வந்து டிஸ்பிளே இருக்கும், யூ கேன் செக் தட். அண்ட் கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களோட ஹைப் போட்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கைஸ் அப்புறம் ஹைப் ஆப்ஷன் வில் ஸ்டார்ட் ரீடிங் நவ். இந்த தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்களோட பர்சன் கிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகிருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்க பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கும்போது சேம் ஆஃபீஸ்ல ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த பர்சனை வந்து மீட் பண்ணிருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு. ஓகேங்களா, அதிகமான வாய்ப்புகள் அப்படி வந்து இவங்க மீட் பண்ணிருக்கலாம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த தேர்ட் பர்சனை வந்து மீட் பண்ணிருக்கலாம், அப்படி ஏதாவது வந்து பேசியிருப்பாங்க. சில பேருக்கு பார்க்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து செப்பரேட் ஆயிருப்பாங்க. அவங்களோட பர்சன் கிட்ட அவங்க ஸ்பௌஸ் கிட்ட அவங்க செப்பரேட் ஆயிருப்பாங்க. செப்பரேட் ஆயிட்டு லைக் ஒரு குழந்தை ஏதாவது இருந்திருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆண் குழந்தை, மேபி ஒரு ஆண் குழந்தை கூட வந்து இருந்திருக்கலாம் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. ஸோ அது மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து இருந்திருப்பாங்க, அப்படி வேலை பார்க்க வந்திருப்பாங்க. அது த்ரூ உங்க பர்சன் அவங்க வந்து பார்த்துருக்கலாம், பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து போயிட்டு இருந்திருக்கும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து டெவலப் ஆயிருக்கும். ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது அந்த டைம் எல்லாமே ஸ்டார்டிங் பீரியட்ல அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பேசுறது, மீட் பண்றது, வெளியில போறது. ஸோ ரெண்டு பேருமே வந்து வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது அது எல்லாமே இருக்கும். ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போவாங்க, வெளியில போய் சேர்ந்து சாப்பிடுறது, வெளியில போய் சேர்ந்து சுத்துறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க கொஞ்சம் ஒரு சில விஷயத்த வந்து மறைச்சிருப்பாங்க, சொல்லாம இருந்திருப்பாங்க. சம் கேசஸ்ல வந்து ஆஃபீஸ் விஷயத்துல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி கூட உங்ககிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி பேசி பேசி உங்ககிட்ட வந்து சில விஷயத்துல வந்து போய் சொல்லியிருக்கலாம் அவங்களோட பர்சனே. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு டைம்ல என்ன அப்படின்னா இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படி ரிலேஷன்ஷிப்பா மாறுற அந்த ஒரு பட்சத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹை சான்சஸ் வந்து இருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ஹையா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க வந்து சேர்ந்து உங்க பர்சன் அவங்க கிட்ட அவங்க வந்து எப்படி டிமாண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டியும் உங்களோட பர்சனும் சேர்ந்து வாழ்ற மாதிரி இப்போ ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ அந்த மாதிரி ஏதாவது கூட வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க அடிக்கடி வெளில சுத்துறது வைக்கிறது, அங்க வேலை பார்க்குற இடத்துல அது ஒரு காசிப்பா வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ காசிப்பா கிரியேட் ஆகுது அப்படிங்கிறப்போ இவங்க என்னன்னா அது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கப்புள்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணோம் அப்படின்றதுக்காக ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட பர்சன் கரண்ட்லி அந்த தேர்ட் பர்சன் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். கரண்ட்லி அவங்க கூட தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்க பர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ராப் ஆன மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன் எதனால ட்ராப்பா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத சின்னதா ஒரு கெஸ் பண்ண முடியுது. இந்த சிச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா எமோஷனலான ஒரு பர்சனா வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க ஒரு எமோஷனலான ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்றத நல்லா அந்த தேர்ட் பர்சன் வந்து புரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் கண்டிப்பா இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கையில. அதுக்கு உங்க பர்சனா வந்து அவங்க ஒரு சில விஷயத்துல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் பண்ண ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. அவங்களோட தேவைக்கு இவங்கள வந்து பயன்படுத்தியிருக்கலாம். எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஆரம்ப ஆரம்ப டைம்ல ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்ல பெர்சன் மாரி நடந்திருப்பாங்க. ரொம்ப அந்த ஒரு கேர், ரொம்ப ஒரு அக்கறையோட, ரொம்ப எமோஷனலா அவங்கள ரொம்ப வந்து லவ் பண்ற மாரி, அதாவது உங்க லவ் எல்லாம் ஒரு லவ் இல்ல, அவங்களோட லவ் தான் பெரிய லவ் அப்படின்ற மாரி அந்த ஒரு கேர் எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. எல்லாமே இம்ப்ரெஸ் பண்ணிருக்க மாரி எல்லாமே வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு சில எஃபர்ட்ஸ் அவங்களுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் அவங்க பர்சன் வந்துட்டு லைக் அதெல்லாம் நம்பியிருப்பாங்க. ஸோ அவங்க இவ்வளவு தூரம் வந்து எமோஷனலா இருக்காங்க, இவ்வளவு தூரம் கேர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள அந்த செக்மெண்ட்ல வந்து நம்பியிருப்பாங்க. இன்னொரு மிஸ்டேக் இங்க என்ன அப்படின்னா,
நீங்க 2 பேருமே, நீங்களும் உங்களோட பெர்சனுமே 2 பேரும் இவங்க வெளில சுத்தின அளவு கூட நீங்க 2 பேரும் சுத்தி இருக்க மாட்டீங்க. வெளியில போறதோ, மீட் பண்றதோ, பேசுறதோ, பழகுறதோ, அது உங்க 2 பேருக்குள்ள வந்து அவ்வளவா இருந்திருக்காது. நீங்க ஒரு டைம்ல நீங்க வந்து லைக் கொஞ்சம் செப்பரேட்டா இருந்திருப்பீங்க. இல்ல நீங்க சேம் இப்போ ஒரே இடத்துல நீங்க 2 பேருமே இருந்திருந்தா கூட, ஒரே ஊர்ல 2 பேரும் இருந்திருந்தா கூட, இவங்க போய் பேசின மாரியோ, இவங்க போய் டேட் பண்ண மாரியோ, அது மாரி நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி உங்க ஃபேமிலி யாரும் உங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது உங்களுக்கு. ஆசை இருக்கும் உங்களுக்கு. இந்த மாரிலாம் போய் பெர்சன் டூ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பார்க்கணும், மீட் பண்ணணும், அடிக்கடி மீட் பண்ணணும், நேர்ல மீட் பண்ணணும், பேசணும். எல்லா எல்லா ஆசையும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா உங்களால அது எதுவுமே வந்து செயல்படுத்திருக்க முடியாது. ஏன்னா உங்க சூழல் அப்படி. ஆனா இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 2 பேரோட தரப்புலயும் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இவங்க இந்த மாரி அடிக்கடி பேசுறது, பழகுறது, மீட் பண்றது அப்படிங்கிறனால, இவங்களோட கான்ஷியஸ் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, இவங்களும் உங்க பெர்சன அவங்கள வந்து நம்பியிருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த ட்ரூ கலர்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அப்ப நம்ம ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வரைக்கும் அவங்களோட உண்மையான முகத்த வந்து மறைக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் வெளிப்படையா வந்துரும் இல்லையா? ஸோ அது மாரி தான். இப்ப அந்த தேர்ட் பார்ட்டியோட விஷயம் வந்து நடந்துருச்சு. அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு. அவங்க பெர்சன ட்ராப்ல மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பெர்சன் கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாரி அவங்க எல்லாமே ஆக்கிட்டாங்க. ஸோ இப்ப இப்ப என்னன்னா, இப்ப அவங்களோட ரியாலிட்டிய காட்டலாம். அவங்க பெர்சன் கிட்ட அவங்களோட ரியாலிட்டி ஃபேஸ வந்து காட்டலாம். இப்ப இந்த பெர்சனுக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப என்ன இவங்க என்ன பண்ணிருவாங்க? இவங்க நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணிருவாங்க? நம்மளால பிரச்சனை பண்ணிருவாங்களா? இல்ல சில நேரத்துல பார்க்கும்போது ஃபைனான்சியல் ரீதியா உங்க பெர்சன அவங்க வந்து முடக்கியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபைனான்சியல் ரீதியா. பணத்துக்காக அந்த பெர்சன்ட்ட வந்து பழகுறதோ, ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டியோட சைட்ல பார்க்கும்போது அவ்வளோ சப்போர்ட் எதுவுமே இல்ல. என்னதான் ஃபேமிலி ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸோ அந்த மாரி யாராவது இருந்தாலுமே, அவ்வளோ சப்போர்ட் எதுவுமே இருந்திருக்காது. இவங்க கொஞ்சம் செப்பரேட் ஆயி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பணம் படுறப்பலாம் இவங்க வந்து இவங்ககிட்ட ஏதாவது அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இப்ப பார்க்கும்போது உங்க பெர்சனோட சேவிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவ்வளோ சேவிங்ஸ் எதுவுமே வந்து இருந்திருக்காது. இவங்களோட தரப்புல வந்து பார்க்குறப்ப, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். பண ரீதியான கஷ்டங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏதாவது இஎம்ஐ போடுறதோ, ஏதாவது ஒரு லோன் ஏதாவது எடுக்கிறதோ, அந்த மாரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டுருப்பாங்க. கண்டிப்பா மாட்டி விட்டுருப்பாங்க ஆக்சுவலா உங்க பெர்சன. ஏன்னா இவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ லோ எனர்ஜியா இருக்கு. ஒரு மாரி ட்ராப்பா இருக்க மாரி தான் இருக்கு. மீண்டு வரணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் எல்லாமே இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆறது அப்படின்ற அந்த விஷயம் தான் வந்து இருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியா ரொம்பவே இந்த பெர்சன் வந்து லாக் ஆயிருப்பாங்க. ரொம்பவே இந்த பெர்சன் வந்து என்னன்னா, அந்த ஒரு கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பெர்சன் கரண்ட்லி. இப்போ இங்க தேர்ட் பெர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ, தேர்ட் பெர்சனோட கான்வர்சேஷன் இங்க எப்படி போகுது அப்படின்னா, உங்க பெர்சன் கிட்ட. ஸோ இப்போ இவங்க வந்து இவங்க எப்படி ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்கன்னா, உங்க பெர்சன் வந்துட்டு இவங்கள விட்டு போக மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணுவாங்க இவங்க கூட. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லைஃப் லாங் இல்லனாலுமே, ஒரு ஒரு சில ஒரு இயர்ஸ் ஒரு சில டைம் வரைக்குமாவது இவங்க வந்து இவங்க கூட தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்து அந்த தேர்ட் பெர்சன் உங்க பெர்சன் மேல வந்து வச்சிருக்கலாம். ஆனா அதே மாரி இவங்களோட ஒரு பிஹேவியர் எனக்கு வந்து சுத்தமா வந்து புடிக்கல. என்ன அப்படின்னா, இவ்ளோ தூரம் வந்து ஒரு பெர்சன் வந்து இப்படி ஒரு லவ் பண்ற மாரி பண்ணி, ஏமாத்தி, ஒரு ட்ராப்ல சிக்க வச்சுட்டு, இப்ப அந்த பெர்சன பத்தியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த தேர்ட் பெர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட போய் வந்து உங்களோட பெர்சன பத்தி பேசி, சொல்லி, சிரிக்கிறது, காசிப் பண்றது, அந்த மாரிலாம் வந்து நடந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தேவை, நீட் இருக்கு அப்படிங்கிறப்ப, அவங்க தேவைக்கு ஒரு ஆள வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த பெர்சனையே காப்பாத்துன ஒரு பெர்சனையே வந்து நக்கல் பண்ணி வந்து சிரிக்கிறாங்க. இந்த பிஹேவியர் தான் எனக்கு சுத்தமாவே வந்து பிடிக்கல தேர்ட் பார்ட்டியோட சைட்ல. ஏன்னா கிளியரா வந்திருக்கு. ரீசென்ட்டா ஏதாவது ஒரு சில ஃபங்ஷன்ஸ் ஏதாவது வந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அந்த கேதரிங்ஸ்ல இவங்க வந்து பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இவங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ லைக் இப்போ உங்களோட பர்சன பத்திலாம் அவங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாரி லைக் உங்க பர்சன பத்தி வந்து தப்பா பேசுறது, இழிவா வந்து நடந்துக்கிறது, ஒரு காசிப் பண்றது, அத காசிப் பண்ணி வந்து சிரிக்கிறது. ஸோ உங்க பர்சன டவுன் பண்ணி வந்து சிரிக்கிறது, அந்த மாரி வந்து ஒரு ஒரு ஏளனப்படுத்தி, ஒரு உதாசீனப்படுத்தி வந்து சிரிக்கிறது, அந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க இவங்க. இது எல்லாமே உங்க பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே. இவங்களோட ட்ரூ கலர் என்ன அப்படின்றது உங்க பர்சனுக்கு ரொம்ப தெளிவா வந்து தெரிஞ்சிருச்சுமா. உங்களோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷனா வந்து இருக்கீங்க. உங்களோட சைட்ல நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம்ன்றது உங்களுக்கு வந்து இல்ல. அந்த ஒரு ஃப்ரீடம் இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க நீங்க அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாரி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்க பர்சன் கஷ்டப்படுறாங்க. உங்க பெர்சனுக்காக இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாரி, உங்களுக்கு அவ்வளோ ஒரு சில விஷயம் ஏன்னா நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க. நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்க. இன்னுமே இந்த பெர்சன நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பெர்சனோட கேரக்டர் என்னங்கிறது தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தெரியும். அந்த லவ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பெர்சன எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்க சைடுல தான் ஒரு ட்ரூ லவ்வா இருக்கு ஆக்சுவலா.
நீங்க இந்த பர்சன் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், எப்படியாவது அந்த பர்சன் அதுல இருந்து கொண்டு வெளில வந்துடணும் அப்படின்ற மாதிரி உங்களோட தரப்புல இருந்து தான் அந்த ஒரு எஃபர்ட் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியல. ஆக்சுவலா நீங்களும் அதே மாதிரி சிக்கி தவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இனி இந்த பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். நிறைய அந்த ஒரு இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்றீங்க. எப்ப இந்த பர்சன் வருவாங்க, எப்ப இவங்க இவங்க வந்து பேசுவாங்க, எப்ப இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலுமே இந்த பர்சன் நினைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இந்த பர்சனை பத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலுமே பட் ஸ்டில் நீங்க அந்த பர்சன் தான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸ்டில் நீங்க அந்த பர்சன் தான் வந்து அந்த ஒரு மிஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க இந்த பர்சனை நீங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல, இப்படியாவது இவங்க நம்மகிட்ட வந்து பேசிட்டா போதும், இவங்க நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு லைக் அவங்கள அந்த இதுல இருந்து விலக்கி விட்டுட்டு அவங்கள வந்து தேடி வர மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு தாட்ல இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அவங்க சைட்ல இருந்து அவங்க ஏதாவது பேசணும், ஒரு ஆக்ஷன் அவங்க வந்து எடுக்கணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு சொன்னாலும் ஒரு 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 மெசேஜ் பண்ணா போதும், நான் அவைலபிளா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா ஏதாவது ஒரு சில விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நடக்கலாம். இப்ப நான் சொன்னது என்னவோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருந்தாலும் சரி, உங்க பர்சன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ மூலியமா இது ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் அவங்களாவே அவங்க வந்து உங்க லைஃப்ல திருப்பி வரலாம், திருப்பி வந்து பேசலாம். சில பேருக்கு வித்தின் அ மந்த் இல்லைன்னா சம் சர்டைன் டியூரேஷன் கண்டிப்பா வந்து எடுக்கும். பட் ஆனா ரொம்ப லாங் டியூரேஷன் வந்து எடுத்துக்காது. சில பேருக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள, சில பேருக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள. லாங் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மந்த்ஸ், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் தான். பட் மேக்ஸிமம் கேசஸ்ல இந்த 1, 2 ஆர் 3 இந்த 3 மந்த்ஸ்க்குள்ள எப்படியாவது வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு, பேசுற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் த சடன் இந்த பர்சன் கண்டிப்பா உங்க லைஃப்ல அப்பியர் ஆவாங்க. உங்களோட லைஃப்ல இந்த பர்சன் டெஃபினட்டா வருவாங்க, பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்களே புரிஞ்சுப்பீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றது. நான் இப்ப என்ன இந்த வீடியோவில் சொன்னேனோ அதெல்லாம் நீங்க அவங்களோட வாயில நீங்க வந்து கேட்பீங்க. ஸோ அப்படிதான் இங்க வந்து இருக்கு. அவங்களோட மொத்த ஸ்டோரியுமே இங்க சொன்ன மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அது நீங்க பார்க்கும்போது அந்த பர்சன் மேலே நீங்க இன்னும் ஒரு கர்ட்டசி கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த பர்சன் மேலே நீங்க இன்னும் ரொம்ப இறக்கப்பட தான் வந்து செய்வீங்க. ஸோ இங்க என்னன்னா லைக் ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட்டா இருக்கட்டும், ஒரு கைடன்ஸா இருக்கட்டும். ஸோ உங்களோட ஒரு நம்பிக்கை, நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்க பர்சன் மேல, அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு தைரியம், உங்களோட பொட்டன்ஷியல், அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஒரு எப்படி சொன்னா ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கட்டும், ஒரு கேம் சேஞ்சரா இங்க வந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட இந்த கட்ஸை நான் வந்து பாராட்டுறேன். உங்களால வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன், உங்களால ஒரு விஷயத்த வந்து மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட பட் உங்களுக்கு அந்த ஒரு டைம் உங்களுக்குன்னு கிடைக்கும் போது அதை நீங்க வந்து அந்த அந்த விஷயத்த நீங்க வந்து தக்க வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். சில நேரத்துல நீங்களும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதனால என்னவோ உங்களுக்கு தெரியுது இந்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் அது நம்ம எப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரி ஐடியா பண்றீங்களோ அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா அவங்க வந்து கொடுக்கும். இனிமே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க உண்மையா இந்த பர்சன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் அந்த உங்களோட பர்சனுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்ட் இங்க வந்து முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாவே அந்த தேர்ட் பர்சனை விட்டுட்டு இவங்க உங்களை தேடி வருவாங்க. இனிமே அந்த தவிர அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு லெசன் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இல்லையா அவங்களோட வாழ்க்கையில. ஸோ இனி அவங்க தப்ப வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ வந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் உங்க கூட மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும். ஸோ இங்க பார்க்கும்போது மேக்சிமம் எனர்ஜி எல்லாமே நீங்க இவங்களை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். நீங்க ரீடிங் நீங்க 555 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை
வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலாக இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலாட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.